அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சிசி இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்கு போயிடலாம். சிசியா சமூக வலைத்தளங்களில் மிக பிரபலமான ஒரு விளாகராக இருக்கார். அவருடைய ஃபாலோவர்கள் அவளை மிகவும் நேசிக்கிறாங்க. ஒரு நாள் பார்மசியில் ஷாப்பிங் செய்யும்போது சிசிலியா தனது சிறுவயது ஆரோக்கிய தோழி எம்மா எதர்ச்சியாக பார்க்குறாங்க. எம்மா அவளை பார்த்ததை மகிழ்ச்சியை சிசின்னு கூப்பிட்றா. ஆனால் அந்த பேர் சிசிக்கு பழைய கசப்பான நினைவோட தரனால அவளுக்கு அது பிடிக்கலை. பழைய நட்போட அடிப்படையில் எம்மா தனது நிச்சயார்த்த பார்ட்டிக்கு வெளியூரில் நடக்கும் பேச்சுலர் பார்ட்டிக்கு செல்சியா அடிக்கிறாள். செல்சியா எம்மாவோட நண்பர்களோட காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ தான் எம்மாவோட வருங்கால மனைவி பிரான் அந்த பயணத்துக்கு அலெக்ஸ் என்பவளும் வரான்னு சொல்கிறாங்க. அலெக்ஸ் வேறு யாரும் இல்லை, பள்ளி பருவத்தில் சிசிலியாவை கொடுமைப்படுத்திய ஒரு பெண். வழியில் கார் மீது ஒரு கங்காரை அடிபடுது. அடிபட்டு துடிக்கும் கங்காரை பார்க்கும் சிசிலியா அது அலெக்ஸ் போடவே கற்பனை பண்ணுறேன். பிரான் வற்புறுத்தியதுனால அந்த கங்காரோட வேதனையை முடிக்க அதன் தலையில் கார் ஏற்றி அதை கொள்கிறாங்க. இது வரப்போகும் பயங்கரத்துக்கு ஒரு ஆரம்பமாக அமையுது. அவங்க தங்க இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அலெக்ஸ் சிசிலியா அவமதிக்கிறாங்க. மற்றவங்களும் அவளை ஒதுக்குறாங்க. அடுத்த நாள் ஏரிக்கரையில் அலெக்ஸ் சிசிலியாவை பற்றி மற்றவங்கள தான் மோசமாக பேசுவதை கேட்குறாங்க. சிசிலியாவும் சமாதானம் பேசும்போது அலெக்ஸ் அவனோட ஃபோனை பிடிங்கி இவன் என்னை கொல்ல பார்க்குறான்னு ஒரு வீடியோ எடுத்து சிசிலியாவோட ஃபாலோவர்ஸுக்கு ஷேர் பண்ண பார்க்குறாங்க. அந்த பதறி பண்ண சிசிலியா ஒரு கல்லை எடுத்து அலெக்ஸோட தலையில் ஓங்கி அடிக்கிறாங்க. இதில் அலெக்ஸ் மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்ததுக்கப்புறம் சிசிலியா அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுறாங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் சின்ன வயசில் அலெக்ஸை தொடர்ந்து கேலி செஞ்சனால பொறுக்க முடியாத சிசிலியா ஒரு மண்வெட்டியாட அலெக்ஸோட முகத்தில் ஒரு வெட்டுக்காயத்தை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸை உடலை மறைக்கிறதுக்காண்டி அவங்க பாடியை காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே உடலை புதைச்சிட்டு எதுவும் நடக்காத போல் ஒரு தியானம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அவங்க ஃபேஸ்புக் ஆன்லைன் பேஜில் அப்லோட் பண்ணுறாங்க. இந்த தூரத்தை பார்த்தா ஜெமிங்கிறவங்க பயந்து ஓடுறாங்க. சிஸ்ரியா அவனை மலையிலேருந்து தள்ளி கொள்கிறாங்க. இதுக்கிடையில் காணாமல் போன அலெக்ஸை தேடி எம்மா ஆற்றுல தவறி விழுந்துடுறாங்க. வீட்டுக்கு திரும்பிய சிசிலியாவுக்கு அதிர்ச்சி காத்திருக்கு. அங்கே இருந்த ட்ரெஸ்ஸிங்க்கு உண்மை தெரிஞ்சிச்சு. ஆனால் சிசிலியா அவளையும் பாத் டப்பில் வச்சு முழுகடிச்சு கொள்கிறாங்க. ஆனால் புதைக்கப்பட்ட அலெக்ஸ் சாகலை. ஏன்னா மயங்கி தானே விழுந்தாங்க. படுகாயத்தில் விட அவங்க மண்ணிலேருந்து எஞ்சி வெளியே வராங்க. இதற்கிடையே பிரானுக்கு காரில் போகும்போது சிசிலியாவுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. காரை வேகமாக ஓட்டி திடீர்னு பிரேக் போட பிரான் கண்ணாடி வெளியாக வெளியே விழுந்து காயமாட்டுறான். எப்படி கங்காருவை கார் டயரில் ஏற்றினாங்கன்னா அதே மாதிரி பிரானோட தடையிலையும் காரை ஏற்றி சிசிலியா கொள்கிறான். காயமடைந்த அலெக்ஸ் போலீஸுக்கு தகவல் கொடுக்க முயற்சிக்கிறான். ஆனால் சிசிலியா வீட்டுக்கு தான் முகத்தை அடித்து காயப்படுத்தி கொள்றா அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்புறம் லைவ் வீடியோவில் அழுதுகிட்டே அலெக்ஸ் தான் எல்லாத்தையும் கொன்னா என்னையும் தாக்கினான்னு நாடகம் ஆடுறான். மயக்க தெரிஞ்சு எம்மா எழுதுறா. எழுந்ததுக்கப்புறம் வீட்டில் ட்ரெஸ்ஸியோட பிணத்தை அவங்க பார்க்குறா. பார்த்துக்கப்புறம் சிசிலியா எம்மா தாக்கி நாற்காலியில் உட்கார வச்சுருக்கோம். எம்மாவோட தலைமுடியை வெட்டிட்டு பார்ப்பதற்கு சிசிலியா மாதிரி இருக்கிறது மாதிரி பண்ணிடுறான். எம்மா தப்பிச்சு சிசிலியா தாக்க போகும்போது அப்போ திடீர்னு அலெக்ஸ் அங்கே வந்துடுறான். அலெக்ஸ் வந்தோடனே எம்மாவை சிசிலியா தான் தனியாக தவறாக நினச்ச அலெக்ஸ் அப்படியே அடித்து முகத்துலேயே அடித்து கொள்கிறான். தான் தவற உணர்ந்த அலெக்ஸ் உண்மையாகவே சிசிலியா கொல்ல நெருங்க போகிறான். அப்போ போலீஸ் சேர்த்து அவங்க அலெக்ஸாக உண்மையான கொலைக்காரின்னு நினச்சி அவளை சுட்டு கொள்கிறாங்க. கடைசியில் அலெக்ஸ் நடந்த பழி கொலையில் உயிர் பிடித்த ஒரே ஆளாக சிசிலியா உலகம் முழுவதும் புகழ் பெறுறாங்க. தான் பழைய வாழ்க்கையை தொடர்ந்து நடந்த சம்பவங்களை வைத்து ஒரு புத்தகம் எழுதி அதை தான் சேனலை அப்லோட் பண்ணி ஃபேமஸும் ஆயிடுறாங்க சிசிலியா. நன்றி.